ஏமா அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் பார்க்க மாட்டேனா? நீ தொடச்சிருக்கிற லட்சணத்தை தான் பார்த்தேனே. வெளிய தொடச்சா உள்ள தொடக்கிறது இல்ல, கண்ணாடியை தொடச்சா வைப்பரை தொடக்கிறது இல்ல. சோப்பு போட்டு கண்ணாடியை தொடக்கணும்னு எத்தனை நாளா சொல்றேன். நானெல்லாம் மாடு குழுவாட்டிக்கிட்டு இருந்தவைய என்னைய போய் காரை குழுவாட்ட சொன்னா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நானே சோப் போட்டு குளிக்கிறது இல்ல, காருக்கெல்லாம் சோப் போட சொல்லிட்டு வாங்க போலாம். சார் யாரு? சத்தியமூர்த்தி ஐயா. நேத்து அசிஸ்டன்ட் வர சொல்லி இருக்குன்னு சொன்னார்ல, அது இவர்தான். ஐயா மக கம்பம் காலேஜ்ல இங்கிலீஷ் படிக்குது. நம்மள மாதிரி இல்லப்பு, புத்திசாலி பொண்ணு. மேல் ரூம் காட்டு. சேர்த்தா அப்பா பாக்குறதே வெட்டி வேலை, இதுக்கு 6 அடியில் ஒரு அசிஸ்டன்ட் வேற. எதுங்க வெட்டி வேலைங்கிறீங்க? இந்த நாட்டுப்புற பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வாய்க்கு வந்ததை பாடிட்டு இருக்காங்க. இத வரி வரியா எழுதி புத்தகமா போட்டு என்ன ஆக போகுது? வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுறது இல்லைங்க, அது எழுதி வச்ச இலக்கியத்தை விட பெரிய இலக்கியங்க அது. ஷெல்லியோட போயம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? அவரோட பெஸ்ட் லவ் பிலாசபி, த ரிவர்ஸ் மிங்கிள் வித் த சி. நதி எல்லாம் கடலோட கலக்குது. த சன் வித் த மவுண்டன், சூரியன் மலையோட கலக்குது. வை நாட் ஐ வித் தி? நான் ஏன் உங்களோட கலக்க கூடாது? அட இது நம்ம மாலை மக்களை பாடுற பாட்டு இல்ல. கல்லோட கல்லோரச, கடல் தண்ணி மீன் ஒரச, உன்னோட நான் ஒரச, உலகம் பொறுக்கலையே. இதைத்தானே இங்கிலீஷ்ல சொல்றீங்க. பாத்தீங்களா, ரெண்டும் ஒரே சிந்தனை தாங்க. ஷெல்லி பாட்டை எழுதி வச்சதால இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். நாட்டுப்புற பாட்டையும் எழுதி வச்சாதான் அத்தனை வருஷம் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். நம்மளுக்கும் படிக்கணும் உங்களை மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை தாப்பு. படிக்க முடியாம போச்சு. வாத்தியாரு சரியில்லப்பு. ஏன்னா அவங்க சொல்றத நான் கேட்கணுமா, அது சரிப்பட்டு வருமா? அடுத்தவன் சொல்றத நம்ம என்னைக்கு கேட்டிருக்கோம்? பார்த்து வாங்கப்பு. இந்த வீட்டுல எல்லாமே நம்மதான். நம்மளை கேட்காம எதுவும் நடக்காது. இதுதான் உங்க ரூம்பு. பின்னுக்கு பாத்ரூம் இருக்கு. சாப்பாடுக்கு கீழே வந்துருங்க. வேற எது வேணாலும் என்னைய கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா வாங்கய்யா. ஐயா பாத்து வாங்கய்யா. மாவல்ல என்னண்ணே சாப்பாடு ஆயிருச்சு இருக்கு? இப்பதான் ஆச்சு. ஐயா அவங்க பாட்டை கேட்கணும்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. ஏய் மூட்டை புரட்டி போடுறேன். வாங்கய்யா உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கய்யா. ஐயா அண்ணன் பாடினார்னா மத்த ஆளுங்க அலுப்பு தெரியாம வேலை வைப்பாங்க. இதுக்காக அண்ணனை எல்லாரும் வேலைக்கு கூப்பிடுவாங்க. அப்படி பாடுவாரு மனுஷன். ஏய்யா நான் மட்டுமா பாடுறேன்? ஊர்ல வேலை செய்யும் போது எல்லா பேரும் தான் பாடுவாங்க. இங்க பாருங்க, முருங்கைய முறிச்சு வளர்க்கணும், மீசைய முறுக்கி வளர்க்கணும், தொண்டைய பாடி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன வயசுல இருந்தே பாடி பாடி என் தொண்டையும் பழகி போச்சு. ஒரு பாட்டு பாடுங்களேன். ஃப்ரெஷ் கேஸ் தானே? ஆமா சார், பாடுங்க. அடி சந்திர சூரிய சோதி கிளம்பிடும் சந்தன மலையிலே, அடி சந்திர சூரிய சோதி கிளம்பிடும் சந்தன மலையிலே, நட்ட நடு சாமத்து வேளையிலே, நட்ட நடு சாமத்து வேளையிலே, உன்னை சொந்தம் கொண்டாடிட துடிக்குதடி சித்திர பூமையிலே, உன்னை சொந்தம் கொண்டாடிட துடிக்குதடி சித்திர பூமையிலே, எந்த சித்திரை பூங்குயிலே, எந்த சித்திரை பூங்குயிலே. உங்க குரல் ரொம்ப கணீர்னு இருக்கு. என் குரலை வெங்கல தொண்டைன்னு சொல்லுவாங்க. பாடுனா 8 உருக்கும் கேட்கும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இப்படி தொண்டை அமையாது. இந்தா இவனுக்கு தகர தொண்டை. ஒரு பாட்டு கேக்குறீங்களா? கேட்கலாமே. பழனிசாமி பாடு. உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால நீ என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும், கண்ணுறங்கு நேரத்துல கண்மணிய உன் கனவா கட்டி அணைக்கையில